அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போகிறோம். இது வந்து தேங்காயை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இது போல தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை ரவையை எடுத்து போட்டு நல்லா கலர் மாறாமல், அந்த வெள்ளை கலர் மாறாமல் நல்லா வறுக்கணும். இப்போ நல்லா வறுவிட்டுருச்சு, கொட்டி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா, அதையும் கலர் மாறாமல் வாசம் வர்ற வரை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து பவுட்ரு பண்ணணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணணும். இது வந்து ரெண்டுமே அறவிடாது வேகமாக. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் வாசத்துக்கு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி, ரொம்ப நைஸாகாது, பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு பாத்திரத்தில் 1 கப் தேங்காய் துருவல் வீட்டிலே ரெடி பண்ணால் தான். இந்த தேங்காயில் உள்ள இந்த தோலெல்லாம் நல்லா கருப்பு தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப்பு எடுத்திருக்கேன். இதை போட்டு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்தா போகும். ரொம்ப ட்ரையாக வறுக்காமல் தேங்காயில் உள்ள வறுத்துற அளவுக்கு லைட்டாக வறுத்தா போகிறோம். கலர் மாறக்கூடாது, மிதமான அடுப்பில் வச்சுக்கணும். வறுத்தாச்சு போகிறோம். ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிளான பலகாரம், ஸ்வீட் பலகாரம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணாங்க அந்த கசகசாவை போட்டு ஏலக்காய் தூள் 2 போட்டிருக்கோம். அதுக்கு மேலேயும் 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறக்கா போட்டிருக்கேன். அதே 1 கப்பு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நனைஞ்ச அளவு வந்தால் சுற்றி நனைஞ்சா போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம், பிசு பசுன்னு ரொம்ப தண்ணி இல்லாதனால சீக்கிரம் பாகு வந்துடும். பிசுப்பு பதம். அதுக்கப்புறம் ஒரு கம்பி டக்குன்னு வந்துடும். அந்த பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்ச அந்த தேங்காய் துருவல், இந்த பவுட்ரு எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கெட்டியாக வரும். எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். அதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. தேங்காயிலேயே எண்ணெய் சத்து இருக்கிறனால ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. 1 டீஸ்பூன் போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இறக்கி கீழே வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க வேண்டியதான். கொஞ்சம் நல்லாவே சூடு இருக்கையிலேயே கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லட்டு பிடிக்க வேண்டியதான். வீட்டிலையே சூப்பரான சிம்பிளாக தேங்காய் லட்டு நம்ம செஞ்சுட்டோம். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.